السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலி முகமது பேட்டை கிளை சார்பாக மாதாந்திர பயான் நிகழ்ச்சியில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயான் நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு மாதம் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி போன்று இல்லாமல் அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படும். ஏனென்று சொன்னால் இன்னும் சில தினங்களில் நாம் ரமதான் மாதத்தை அடைய உள்ளோம். அதனால தான் அந்த எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு ரமதானை வரவேற்போம். பொதுவாகவே இந்த தலைப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டு ரமதானுக்கு முன்பாக ஒரு ஜும்மா பயானிலோ இது போன்ற சிறப்பு பயானிலோ இந்த தலைப்பை போடுவார்கள். அது சம்பந்தப்பட்ட தகவலை சொல்வார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் அதை எப்படி கேட்டு உள்வாங்கி அதை செயல்படுத்துகிறோம் என்பது வெவ்வேறு கோணத்தில் அமையும். ஆனால் பொதுவாக இந்த வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா, இஸ்லாத்தில் கூட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பல நேரங்களில் பார்க்கலாம். இஸ்லாத்தில் ஒருத்தரை பார்க்கிறோம், அவரை வரவேற்பதற்கான முகமன்னாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? சலாம். அது இறைவன் தஹியத்துன்னு சொல்கிறான், அதாவது வரவேற்றல். அப்போ இந்த வரவேற்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையா? ஒரு மனிதர்களை நாம் வரவேற்கிறோம், சொந்த பந்தங்களை வீட்டிற்கு வரவேற்கிறோம். அப்படி அந்த வரவேற்கும் போது எந்த அளவிற்கு ஒரு ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என்றால் ரொம்ப ஒரு ஆனந்தமாக அந்த மாதிரியான ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டில் வரும்போது அது நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதை தாண்டி வரவேற்ற பிறகு அந்த விருந்தாளியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவோம்? பேருக்கென்று நாம் கண்ணியப்படுத்துவோமா? தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உணவு தருவதாக இருந்தாலும் சரி, அவர்களை வழி அனுப்பி வைப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு அதை நாம் அழகாக கண்ணியமாக செய்வோம் என்றால், அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க, பேருக்கு இவங்க நம்மளை வரவேற்றாங்க என்று சொல்லாதபடி எல்லா விஷயத்தையும் நம்ம செய்வோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தை நாம் எதிர்கொள்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை வரவேற்கிறோம். எந்த அளவிற்கு இதை வரவேற்க வேண்டும், சந்தோஷத்தோடு இதை எப்படி கையாள வேண்டும், அதை விட மிக முக்கியமானது வரவேற்று இதை அடைந்து இதை நம்மை விட்டு கடந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. அதான் மிக முக்கியமானது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, நாம் என்ன செய்யணும்? டீ தண்ணியும் கொடுக்குறோம். கொடுக்கறதுல ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அது ஒழுங்கான முறையில் நாம் இப்போ உதாரணமாக தண்ணி கேட்கலாம் வச்சுக்கோங்களேன். தண்ணியை கொண்டு வாமா, இன்னொருத்தர் அங்கேருந்து நீங்கள் தண்ணியை கொண்டு வாங்க, இப்படியே சுற்றி அவன் வந்தவன் நினைப்பான், என்னடா தண்ணி எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு நினைப்பாங்களே இல்லையா? அப்போ இதே தான் ரமலான் மாதத்தை அடைகிறோம் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. அதை அடைந்த பிறகு ஒழுங்காக பயன்படுத்துகிறோமா? அது நம்மை விட்டு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கடுமையான முறையிலே சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ரஹிமான் ஃபுஸ், அவன் மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமாகட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம், புகாரி, திருமதி பல ஹதீஸ்கள்ல பல கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவன் மன் தகல அலைஹி ரமலான், ரமலான் மாதம் நுழைந்து ஃபன்சலஹ கபல ஐ யக்ஃபர் லஹு, அந்த ரமலான் மாதம் அவனை விட்டு பிரிந்த பிறகு எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் அல்லாஹ்வுடைய தூதர். இது எப்பேற்பட்ட வார்த்தை!
அப்ப ரமலானை, அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நாம், அதை வரவேற்கக்கூடிய நாம், முதலில் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய, சந்தோஷப்பட வேண்டிய, ஏன்னா இந்த ஒரு ஆண்டு என்பது ஒவ்வொரு நாளும் பல பாவங்களை செய்திருப்போம், பல தீமைகளை செய்திருப்போம், இல்லை என்று சொல்ல முடியுமா? தொழுகையை விட்டிருப்போம், ஃபஜர் தொழுகையை விட்டிருப்போம், சில தர்மங்களை செய்யாமல் இருந்திருப்போம், பல நன்மைகளை கோட்டை விட்டிருப்போம், பாவங்களை செய்திருப்போம். இவை அனைத்திற்குமே இந்த ஒரு மாதம் என்பது ஒரு மிகப்பெரிய பாவ பரிகாரம். அப்பேற்பட்ட ஒரு பாவ பரிகாரம் நம்மிடத்திலே வந்து அதை நாம் ஒழுங்கான முறையிலே கடந்து செல்லவில்லை என்றால், அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் நாசமாகி விட்டான் என்றுதான் அர்த்தம். அப்ப ஒரு கேள்வி, ஒவ்வொரு ரமலானும் நம்மை எப்படி கடந்தது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பானா இல்லையா? ஒரு ஆண்டா, 2 ஆண்டா, எத்தனை ஆண்டு ரமலானை கடந்து இருக்கிறாய், ஆனால் உன் பாவம் ஏறிக்கொண்டே தான் இருந்தது, மன்னிக்கப்படவில்லையே. இந்த ரமலான் வந்து நீ என்ன செஞ்ச, என்னத்தை பண்ண என்று இறைவன் கேட்டால் எப்படி இருக்கும்? அப்ப முதல் கான்செப்ட் இது. இரண்டாவது, ஏன்னா இந்த ரமலான் மாதம் இருக்குல்ல, அதனுடைய சிறப்பு, எதற்காக கடமையாக்கப்பட்டது எல்லாம் நம்ம பின்னாடி சொல்லுவோம். அதிகமாக நாம தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதனுடைய நன்மை எந்த அளவுக்கு தெரியுமா? ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தரக்கூடிய நன்மை ஒரு கேள்வியா கேட்கிறேன். அளவோட நன்மை சொல்லுங்க, என்ன நன்மை? ரமலான் மாதத்தில் என்ன நன்மை அல்லாஹ் எவ்வளவு தருவார்? 1000 மடங்கு. சரி, ஆண்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம ரமலானை கடக்கிறோம். இந்த செய்தி நமக்கு பதியாம இருக்கு, பாத்தீங்களா? அப்ப இது வருத்தத்திற்குரிய நிகழ்வு தானே. ஒரு முறை இதே கிளையில நம்ம பயானம் வந்தோம், பல கேள்வி கேட்டோம், எல்லாத்துக்கும் டாட்டான்னு வந்துருச்சு. ஆனா இந்த செய்தி நம்ம பதில் வரல. பாருங்களேன் எந்த அளவுக்கு எல்லாம் நன்மை தரான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை நமக்கு பதிவு வைக்கிறாங்க. காலுல்லாஹு, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல்லு அமலி இப்னி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளுடைய அமல், ஒவ்வொரு அமலுக்கு அல்லாஹ் ஒரு கூலியை தருவார். நார்மல் நேரங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல், ஒரு நன்மை என்பது 10ஆக கணக்கெடுக்கப்படும், 10லிருந்து 70 மடங்காக கணக்கெடுக்கப்படும். தர்மத்தை பொறுத்தவரை 1000, அது சில 1000 லட்சங்கள் வரைக்கும் போகும். ஆனால் இது ரெகுலரா மற்ற நாட்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்ல சியாம், இந்த ரமலான் மாத நோன்பை தவிர, ஏனென்றால் இந்த அமல் என்பது என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன். அப்ப அல்லாஹ்வே கூலி வழங்குறானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே நன்மை தரானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேரடி பரிசு தரக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நோன்பு தான். அப்ப எவ்வளவு பெரிய அமலுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா நம்முடைய பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்கா இல்லையா, இருக்கிறதுலே விலை மதிப்புள்ள பொருளை நாம வாங்கிடலாம், அப்படித்தானே? உலகத்திலே ஒரு விலை மதிப்புள்ள பொருள் என்றால் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் யாரேனும் ஒரு மனிதர் வாங்கி விடலாம், அப்படித்தானே? உலகத்திலே விலை உயர்ந்த பொருள், கார் எடுத்துக்கலாம், பைக் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு வீட்டை எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கலாம். அது 800 கோடி, 8 லட்சம் கோடி, 8000 லட்சம் கோடியாக இருந்தாலுமே பணக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க, அப்படித்தானே? ஆனால் அதே நபர்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சில பொருளை வாங்க முடியாது. என்ன பொருள்? நேரம். அதாவது நான் பொருளா கேட்கிறேன், பயானுக்கு நேரம். பொருளா சில பொருளை வாங்க முடியாது. நம்ம யாராலும் கவர்மெண்டால கூட வாங்க முடியாது. மியூசியத்தில் உள்ள விலை மதிப்பில்லா பொருட்களுக்கு என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. அது போன்று அல்லாஹ்விடத்தில் விலை மதிப்பற்றது. ஏன்? அல்லாஹ்வே அந்த பரிசை தரக்கூடியது என்று சொன்னால் இது இந்த நோன்பு தான். ரமலான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு தான். லட்சங்களோ கோடியோ என்ற நன்மை நமக்கு அளவு கிடையாது. பல கோடிகளை அல்லாஹ் தருவான், மலை அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் ஒரு நோன்பு இருக்கு. ஏன்னா கணக்கு இல்லையா? இல்லை, கணக்கு இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மாதம், இந்த 30 நாள் 29 நாள் என்பது எவ்வளவு பெரிய
பொக்கிஷம், எவ்வளவு பெரிய கஜானா, விலை மதிப்பற்ற ஒரு அமல் என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு விலை வேண்டும். ஒரு வீட்டில் திருமண நிகழ்வுங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதம் மாப்பிள்ளை பொண்ணு இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் சொந்தக்காரங்க வர்றது போகிறது, அதற்கான ஒரு ஏற்பாடு எல்லாம் அப்படியே தடாவுடன் இருக்குமா இல்லையா? அது மாதிரி இந்த ரமலானுக்கு எத்தனை பேர் நன்மையை நான் அடைய போகிறேன், பாவங்கள் மன்னிக்கப்பட போகிறது என்று அதற்கான முன்னேற்பாடு நம்ம இடத்துல எத்தனை பேருக்கு இருக்கு? சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஷாபானுடைய கடைசி நாளில் பிறை பார்க்கக்கூடிய நாள் வரும்போது இன்னைக்கு தான் பிறை பார்க்கணுமோ, நாளைக்கு நான் நினைச்சேன், இப்போ விளங்கிடும். இப்போ என்ன ரமலானை நாம் எதிர்நோக்கிறோம், என்னத்தை வரவேற்கிறோம்? இரண்டாவது விஷயம், இந்த அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக மிக அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமல். இரண்டாவது. மூன்றாவது, இப்பேற்பட்ட அமல் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ரமலான் மாதத்தை அடைகிறோம், பல அமல்களை செய்கிறோம்ல, இது அழிந்து விடாமல் நாசமாகி விடாமல் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டு விஷயங்க. ஒன்று, நம்மால் பிறருக்கு தரக்கூடிய சில பாவங்களால் நம்முடைய மொத்த அமலும் அழிக்கப்படும். ஒன்று. இன்னொன்று, நாம் செய்யக்கூடிய தவறால் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படக்கூடிய நிகழ்வு. ரெண்டு நிகழ்வு. இதையே நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்றால், நாம் செய்யக்கூடிய அமல் ஏதோ சஹாபாக்கள் செய்வது போன்று ஷஹீதுடைய அந்தஸ்து, வாழ்க்கையே மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய அமல் அளவுக்குலாம் நாம் செய்யலை. ரொம்ப குறைந்த அமல். இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இரவு தொழுகை இருக்கும், குர்ஆன் ஓதுவது இருக்கும், பிரார்த்தனை இருக்கும், துவா இருக்கும். இப்படி எல்லாமே இந்த குறிப்பிட்ட இந்த 30 நாள் 29 நாள் மட்டும்தானே இருக்கும். இந்த அமலாவது நாளை அல்லாஹ்விடத்திலே இருக்குமா இல்லையா? இப்போ பல கோடிகளை சேர்க்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்ல சேர்க்கிறோம். ஒரு நாள் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், 0 பேலன்ஸ் காட்டினா எப்படி அதிர்ச்சி ஆகும்? என்னடா இது, சிறு சேமிப்பாக சிட்டுக்குருவி மாதிரி நம்ம காசை சேர்த்து வச்சா 200 கோடி என்று எதிர்பார்த்தா 0 பேலன்ஸ் வந்து நின்றா அப்போ அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? வாழ்க்கையே இந்த வாழ்க்கை வாடுறது வேஸ்ட் என்று தற்கொலை நிலைக்கு போகுமா இல்லையா? அது போன்று இத்தனை ஆண்டுகளாக சேகரித்தாமல் நாளை மறுமையிலே வந்து நிற்கும் போது ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். இந்த ரெண்டு நிலையில உள்ளவங்க. ஒண்ணு என்ன, தன்னால் நம்முடைய விஷயத்தினால பிறருக்கு தீங்கி இழைக்கக்கூடிய நிகழ்வு. இதை நபி அவர்கள் எப்படி சஹாபாக்களுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா, அதருன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா உங்களுக்கு யாரு தெரியுமா என்று சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் முஃப்லிஸ்னா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபீனா மன்லா திரம் லஹு வலா மத்தா, எங்களை யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, யார்கிட்ட தங்குறதுக்கு வீடு வாசல் இல்லையோ, அவங்க தானே திவாலாகி போனவங்க, அவங்க தானே முஃப்லிஸு. முஃப்லிஸ் என்றால் தமிழுடைய அர்த்தம் திவாலாகி போனவங்க, ஒன்றுமே இல்லாமல் போனவங்க. அப்போ சஹாபாக்கள் இதே கருத்தை என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. ஆனால் நபி அவர்கள் சொல்றாங்க, ஃபகால இன்னல் முஃப்லிஸு உம்மதி, என்னுடைய சமுதாயத்தில் சில திவாலாகி போனவங்க இருக்கிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி காசு பணத்தை இழந்தவர்கள் கிடையாது, சொத்து பத்துகளை இழந்தவர்கள் கிடையாது. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது, சாலியானவர்கள். எப்பேற்பட்ட சாலியானவர்கள்? யதி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே வருவார்கள். பி ஸகாத்தின் பி ஸலாத்தின் வ ஸியாமின், அவர்கள் தொழுபவர்களாக தங்கள் தொழுகை கொண்டு வருவார்கள், ஜகாத்தை கொண்டு வருவார்கள், அது போன்று நோம்புகளை கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? கது சத்தம ஹாதா வ கதஃப ஹாதா வ அகல மால ஹாதா வ சஃபக ஹாதா வ லரப ஹாதா. இப்பேற்பட்ட ஒரு சாலியான் அடியார் தொழுகை வச்சிருப்பாரு, நோம்பு வைத்திருப்பாரு, அதே மாதிரி ஜக்காத்தையும் கொடுத்துப்பாரு. அவ்வளவு பெரிய ஒரு சாலியான அடியார். ஆனால் அவர் திவாலாகி போனவர். ஏன் தெரியுமா? எதனால தெரியுமா?
இவ்வளவு அமல்களை கொண்டு வந்தவர் ஒன்றுமே இல்லாதவராக அல்லாஹ்விடத்திலே நாளை அல்லாஹ் ஆக்கி விடுவார். காரணம், நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இவர் யாரேனும் ஒருவரை திட்டியிருப்பார், யாரேனும் ஒருவரை குறை சொல்லியிருப்பார், யாரேனும் ஒருவரை அடித்து காயப்படுத்தி இருப்பார், யாரேனும் ஒருவருடைய பொருளை அவர்களிடத்தில் கேட்காமல் அபகரித்திருப்பார். இப்பேற்பட்டவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இவரால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டவர்கள் அடிக்கப்பட்டோ அல்லது திட்டப்பட்டோ அவருடைய பொருளை கேட்காமல் அபகரிக்கப்பட்டோ இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே வந்து நிற்பார்கள். அல்லாஹ் அங்கே தீர்ப்பு வழங்குவான், ஜட்ஜ்மெண்ட். என்ன, இவரே பெரிய சாலியான அடியார், நன்மையில் அதிகம் வைத்திருப்பாரா இல்லையா? ஜக்காத்து, நோன்பு, தொழுகை. நாம யோசிக்கணுங்க, இவ்வளவு நன்மைகளை சேகரித்து இந்த நிலையிலே வந்து நின்றால், யாரையோ திட்டியோ யாரையோ அடிச்சோ அல்லது அவங்களுடைய பொருளை அபகரித்தோ அல்லது ரத்தத்தை ஓட்டியோ, இந்த ரத்தம் ஓட்டுவது என்றால் குலை, அந்த அளவுக்கு போக மாட்டோம். ஆனா அது இல்லாத முன்னிலை இருக்கா இல்லையா? திட்டுறது, குறை சொல்றது, அவங்க பொருளை கேட்காமல் எடுப்பது, இதை அதிகம் நாம் அஞ்ச வேண்டும். ஒவ்வொரு நபரிடத்திலே பேசக்கூடிய நாள், வியாபார ஸ்தலங்களிலே மக்களை சந்திக்கக்கூடிய நாள், குடும்ப உறுப்பினர்கள் சொந்தக்காரிடத்திலே அணுகக்கூடிய நாள், மிகப்பெரிய பாவமான காரியத்தில் மிக முக்கியமானது திட்டுவது, குறை அடிப்பது. திட்டுறதுனா என்ன சாதாரணமான விஷயமா? திட்டப்பட்ட நபர், திட்டு வாங்கிய நபர் அது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டால் அந்த நபர் நாளை மறுமையிலே வந்து நிற்பார், யா அல்லாஹ், இவர் தான் என்னை திட்டினாரு. அல்லாஹ் என்ன செய்வார்? இந்த ஜகாத்து, நோன்பு, இவ்வளவு எல்லாத்தையும் செஞ்சு வந்தார்ல, அவருடைய நன்மையை அப்படியே எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அல்லாஹ் வைத்து விடுவார். அப்ப இவரே திவால் ஆகி விடுவார், சோழி முடிஞ்சது. எப்பேற்பட்ட நிலை பாருங்களேன். இவ்வளவு நன்மைகளை சேகரித்து வந்து பிறருக்கு நாம் தொல்லை தந்தனால, திட்டியோ குறை சொல்லியோ இந்த நிலை ஏற்பட்டதுனால நன்மைகள் அப்படியே அல்லாஹ் இங்கிருந்து பிடுங்கி, நம்மிடத்திலிருந்து பிடுங்கி அவருக்கு தந்து விடுவான். நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட நன்மையே இல்லை என்றால் என்ன செய்வார்? அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர், அவருடைய பாவ சுமையை இவர் மேல சுமத்தி இவரை தூக்கி அல்லாஹ் நரகத்திலே வீசி, இப்ப இவருக்கு பாவங்கள் அளிக்கப்பட்டு விட்டதா, இவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பிவிடுவான். சகோதர சகோதரிகளே, இந்த பாவ நிலையை பயப்பட வேண்டும். திட்டுவரோ அடுத்தவர்களை குறை சொல்லி புறம் பேசுவது, அவதூறு எல்லாமே இதே நிலை வந்துவிடக் கூடாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த இரண்டு நிலை அதிகம். ஒருவரை கோபத்தோடு திட்டுவது, அவர்களை குறை சொல்லி அலைவது மார்க்கத்திலே இது வெறுக்கத்தக்க பாவங்களில் ஒன்று. அதனால நபி அவர்கள் அழகான வார்த்தையை சொல்றாங்க. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இவரா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தையை பேசிட்டா முன்கோவக்காரர் திட்டி விட்டுவாரு, மன கஷ்டமாயிரும், பேசாமல் நிலை. அப்படிப்பட்ட மனிதராக நாம் இருக்கக்கூடாது. நபி அவர்கள் அப்படியா இருந்தாங்களா? அப்படி இருந்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மென்மை குணம் படைத்தவர்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் அவனால், அவனுடைய நாவினால், அவனுடைய கரத்தினால் பிறர் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன்தான் முஸ்லிம். அப்ப நம்முடைய நாவினால யாருக்கும் தொல்லை தரக்கூடாது, நம்முடைய கரத்தினால யாருக்கும் தொல்லை தரக்கூடாது. ஏன் இந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம்னா, அமல்களே இல்லாமல் நாளை மறுமையிலே இந்த தீமைகளால் அல்லாஹ் அப்படியே அழித்து விடுவார். இது ஒன்று. இது நாம் செய்யக்கூடிய, பிறருக்கு செய்யக்கூடிய தீங்கால். இன்னொன்று என்னன்னா, நாம நமக்கே சில தீங்குகளால நம்முடைய நன்மைகள்லாம் அளிக்கப்படும். இந்த ரெண்டுத்தையுமே நாம தெளிவாக விளங்கிட்டோம்னாலே செய்கிற ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் நாளை அல்லாஹ்விடத்தை நமக்காக கட்டாயம் பேசுங்க. இன்னொன்று என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்திலே பயந்தது, இந்த அஸ்பக்குமாக அழைக்கும், உங்கள் இடத்திலே நான் அதிகம் பயப்படக்கூடியது அஷ்ஷிர்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்புன்றாங்க ஆண்கள். சின்ன இணை வைப்புனா என்ன?
பாய் ஒருத்தர் இவரால் இந்த சமூகம் நடந்தது. அது சின்ன இணை வைப்பா? இணை வைப்புனா என்ன? அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாட்டில் அல்லது மற்ற விஷயங்களை இணை வைக்கிறது. சின்ன இணை வைப்புனா சரி. அதாவது மாணவர் சொல்ற உன் பேர் என்னம்மா? மாஷா அல்லாஹ். முகஸ்துதி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது யாருக்கு பயந்தாங்கன்னு கவனித்துங்களேன். கவனிக்க வேண்டிய ஒரு தகவல், சஹாபாக்களுக்கு பயந்தாங்க. உங்கள் மீது நான் அதிகம் பயப்படக்கூடியதே அஷ்ஷிர்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்பு. அப்படின்னா என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலரியா, முகஸ்துதி. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பயந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உலக வாழ்க்கையில பயப்படல. அதை எங்க நபி அவர்கள் எதை வைத்து சொல்றாங்கன்னா, நாளை மறுமை நாள்ல அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் நிற்பார்கள். அல்லாஹ் இதா ஜுஸியன் நாசுபி அமாலிஹிம், அவங்க செய்த அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செய்வா? கூலி கொடுப்பா, சொர்க்கத்தை கொடுப்பா. ஒவ்வொரு மாசம் ரமலான் செய்த அந்த நன்மைகள்லாம் அதை வைத்து அல்லாஹ் வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு சொர்க்கத்தை தருவான்னு வச்சுக் கொள்ளுங்களேன். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், சில அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த நன்மைக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று எதிர்பார்த்து நிற்கும் போது அல்லாஹ் சொல்வான், இதுகவோ இல்லதீன குன்தும் துராவுன பின்னாஸ், இந்த உலகத்திலே நீ யாருக்காக இந்த அமலை செய்தாயோ அவங்க இடத்துல போய் கேளு, என்கிட்ட எந்த அமலும் கிடையாது என்று அல்லாஹ் அப்படியே தூக்கி அவனை நரகத்தில் வீசி விடுவான். இஹ்லாஸ் முக்கியம்ங்க, உல தூய்மை முக்கியம். இந்த ரமலான் மாதத்திலே அந்த நன்மைகளை செய்ய போறோம் என்றால் யாருக்காக செய்கிறோம் என்று உள்ளத்தில் ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். ஏன் இந்த கேள்வி எழுப்பணும்னா, சந்தேகம் வருதுங்க. என்ன சந்தேகம்னா, ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது போன்று மக்கள் பள்ளிவாசலே கூடுகிறார்கள். அதில் நாம் ஒருவராக இருந்தால் நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். யாருக்காக வருகிறோம்? அல்லாஹ்விற்காக வருகிறோமா? ஒருவேளை ரமலான்ல கூட இவர் தொழ வர மாட்டாரா, ரமலான்ல கூட நன்மை செய்ய மாட்டாரா என்று மக்கள் கேட்பார்கள், பார்ப்பார்கள் என்பதற்காக செய்கிறாரா என்ற சந்தேகம் இருக்கா இல்லையா? இல்லை, நான் அல்லாஹ்விற்காக தான் செய்கிறேன், அல்லாஹ்விற்காக தான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்விற்காக தான் இரவு தொழுகிறேன் என்றால் அவருடைய நிலை ஏதோ ரமலான் மாதத்தில் மட்டும் நிற்காது, அது இறுதி காலம் வரைக்கும் தொடரும். அப்ப அந்த நிலை மிக மிக முக்கியமானது. நபி அவர்கள் நமக்கு பல நேரங்களில் சொன்னாங்க, இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடு, வ மஹ்யாய, என்னுடைய வாழ்வு, வ மமாத்தி, என்னுடைய இறப்பு, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவை அனைத்துமே அல்லாஹ்விற்குரியது. அப்படிதான் இந்த ரமலான் மாதம் என்ற வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கு மாத்திரம் செய்கிறோமா, அல்லது பிறருக்காக பிறர் கேட்பாரு, புகழ்வாரு, பார்ப்பாரு, ஏதோ ஒரு கான்செப்ட் அப்படி இருந்தால் அது அல்லாஹ்விற்காக செய்யவில்லை, அவருக்காக செய்த முகஸ்துதி, சின்ன இடைவைப்பு. நாளை மறுமையிலே அந்த அமல் அது பல லட்சங்களாக, பல கோடிகளாக, பல நாட்கள், பல ஆண்டுகளான அமலாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதை அப்படியே அழைத்து விடுவான். இந்த இரண்டு தகவலை உள்ளத்திலே பதிய வைத்து ரமலான் மாதத்தை நாம் அதில் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை இறைவனுக்காக உல தூய்மையோடு செய்ய வேண்டும். இந்த ரெண்டு தகவல் நம்ம சொன்னோம்ல, அதை கேட்டுருவோமா? ஆண்கள் கிட்ட ரெண்டு பாவங்கள் சொன்னோம், ரெண்டு வகையா பிரித்து சொன்னோம்ல, அதுல முதல் என்ன? இந்த ரெண்டு இதை நாம கவனிக்கணும் அப்படின்னு. ஆண்கள் இந்த ரெண்டு தகவலை, ரெண்டு செய்தி நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டே ஹதீஸ் தான். ரசூலா பயந்தாங்க, இப்போ லாஸ்ட்டாக சொன்னோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சஹாபாக்களுக்கு ரசூலா சொன்னது, அதில் ஒரு ஹதீஸ், முதல் ஹதீஸ் ஆண்கள். அதான் மாஷா அல்லாஹ். என்ன அந்த செய்தியினுடைய முதல் துவக்கம்? யாரு அவங்க? யாருன்னு சொல்லி ரசூலா ஒரு அரபி வார்த்தையில சொல்றாங்க. திவாலாஹி, அது தமிழ். அரபி ஞாபகம் இருக்கா? முஃப்லிஸ், மாஷா அல்லாஹ். அடுத்து பெண்கள். நபி அவங்க ரெண்டாவது விஷயமா சொன்னோம்ல, சஹாபாக்களுக்கு பயந்தது என்னது?
அது அரபி ரியா. மாஷா அல்லாஹ். இப்போ இந்த ரெண்டு தகவலை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமல் விஷயத்தில் நாம் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த தகவலை இன்ஷால்லா பார்ப்போம். பொதுவாகவே இந்த ரமலான் மாதம் என்பது ஏன் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான்? ஏன்னா இது நான் பயானில் சொல்லாமல் கேள்வி கேட்டுட்டு உரையாடலாக போயிடலாம். ஏன்னா அதிகமான தகவல் சொல்லப்பட்டது தானே, சொல்லுங்க. ஏன் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான்? இல்லை, காரணம் குர்ஆன். அதாவது இந்த அப்போ முதல் விஷயம், இந்த மாதம் சிறப்பிற்குரிய ரமலான் மாதம் என்பது சிறப்பிற்குரிய மாதம் என்பதற்கான காரணம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். சரி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த ஆயத்தில் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அது மாதிரி முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். சரி, அவங்களுடைய நோன்புகள் எப்படி இருந்தது என்ற தகவல் தெரியுமா? நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நோன்பு என்பது, அதாவது உணவு தண்ணீர் குடிக்காம இருப்பது. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். அப்ப இதுல என்னன்னா, ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலுமே அப்ப அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அப்ப நமக்கு அல்லாஹ் ரமதான் என்ற மாதத்துல இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். காரணம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இன்னொரு விஷயம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளா இருக்கணும். இதுல இன்னொரு கேள்வி, ஏன் இந்த குர்ஆன் குறிப்பிட்ட ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் அருளப்பட்டதா, அல்லது அல்லாஹ் 29 நாள்ல மொத்த குர்ஆனை இறக்கிட்டானா? அப்ப அது என்ன? லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு, அந்த ஒரு இரவு என்ப அந்த விஷயத்தினாலதான் இந்த மொத்த ரமலான் மாதமே நமக்கு சிறப்பிற்குரிய மாதமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குகையில இருக்காங்க. அந்த குகை என்ன? ஹீரா குகை. அந்த குகையில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும்போது, பெண்கள் வேணாம், ஆண்கள் தான் பதிலே சொல்றது இல்லை, ஆண்கள். அப்ப யார் வரா அந்த குகையில? ஜிப்ரீல். பின்னாடி உள்ளவங்க. ஜிப்ரீல் எப்படி வராரு? அவரு நிஜ தோற்றத்தில் வராரா அல்லது மனித உருவத்தில் வராரா? நிஜ உருவத்தில் வராரா? சரியா? அப்படியா? நிஜ உருவத்தில் வராரா? அவர் சாதாரண ஒரு மனித தோற்றத்தில் தான் வராரு. பின்னால இரண்டாவது முறை வரும்போது தான் அவர் வானத்தை அடைத்து 600 ரெக்கைகளை கொண்டு வருவார். இப்போ இதில் சாதாரண ஒரு மனித தோற்றத்தில் திடீர் என்று வந்து நிற்கிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாருன்னா 3 முறை கட்டி அணைக்கிறார். இந்த நிகழ்வு இருக்குல்ல, அப்போ இந்த நாள் தான் என்னது? லைலத்துல் கத்ர் என்ற நாள். ஏன்னா அப்போதான் அல்லாஹ் முதலாக குர்ஆனை அல்லாஹ் அருளுகிறான். அப்ப இது எந்த குறிப்பிட்ட நாள் என்பதை நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்திருந்தான். ஆனா அது அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்ல வந்தாங்க. அது 2 நபர்கள் சண்டையிட்ட அந்த நிகழ்வால அல்லாஹ் அதை என்ன செய்யறான்? ரசூலா கிட்ட இருந்து அதை மறக்கடித்து அதில் நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதான் ரசூலா என்ன செஞ்சாங்க? கடைசி 10 ஒற்றைப்படையில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் இந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டாங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வானதான் இந்த மொத்த ரமலான் மாதமும் நமக்கு அது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக, குர்ஆன் அருளப்பட்ட மாதமாக, இன்னும் ஒவ்வொரு ஆண்டு ரமலான்ல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட யார் வந்து ஓதி இதுவரைக்கும் ஓதிய குர்ஆனை ரிவைஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து ஓதப்பட்ட சொல்லப்பட்ட ஆயத்துக்களை என்ன செய்வாங்க? நபி அவர்களுக்கு ஒவ்வொரு ரமலான்லையுமே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஓதி காட்டுவாங்க. இது ஒன்று. அடுத்து, சரி, எதற்காக நோன்பை இறைவன் நமக்கு கடமையாக்கணும்? இறையச்சம் என்பது ஒரு கான்செப்ட். வேற ஏதாவது அதுல கான்செப்ட் இருக்கா? பயிற்சி. என்ன பயிற்சி? ரமலான் மாதத்தில் இருக்கிற மாதிரி அந்த பயிற்சிக்கு இவங்க அது கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பயிற்சி என்பது என்ன? ரமலான் மாதத்தில் செய்வது போன்று
மற்ற எல்லா நாட்களிலும் செய்ய வேண்டும். அப்போ என்னன்னா இது நமக்கு இத்தனை அதாவது இந்த ரமதான் என்பது 100% ஃபோனில் சார்ஜ் வந்துடும்ல, அது மாதிரி வந்து அது சார்ஜ் குறையிறதுக்குள்ள முடியறதுக்குள்ள இன்னொரு ரமதான் வந்துடும். அப்போ என்னன்னா அது வரைக்கும் நாம் செயல்பட வேண்டும் என்பது அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி. வேற ஏதாவது இதில் நோக்கம் இருக்கா? சரி, அது கேள்வியை கேட்க. இன்னைக்கு நிறைய மக்கள் ஸ்டேட்டஸ்களை வைப்பாங்க. நோம்பு என்பது உடல் ஆரோக்கியம், அதுதான் எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான். அதாவது மருத்துவர்லாம் சொல்றாங்க நோம்பு வைத்தால் உடல்ல என்ன ஆகும்னா தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைந்து பருமனா இருக்கிறவங்க ஒல்லி ஆயிடுவாங்க. அப்போ அது ஒரு ஆரோக்கியம். அப்போ இதுக்கு தான் நல்லா நோன்பு வைத்திருக்கிறார். இது சரியா? தவறுனா ஏன் தவறுன்னு சொல்லணும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பயான் பேசக்கூடிய நிகழ்வு இல்லை, உரையாடல் தான். ஏன்னா அப்போதான் நாம முழு கவனத்தோடு இருப்போம். சொல்லுங்க, ஏன் தவறு? அதான் அது நேரடி பதில் வேணும். எதனால தவறு? ஒண்ணுமே இல்லை, இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இறைவன் சொன்ன காரணம் அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையற்றவாதிகளாக இருக்க வேண்டும் என்ற கான்செப்ட் தான். எங்கேயாவது அல்லாஹ் உங்களுடைய உடல் குறையணும், உடல் ஆரோக்கியம், அப்போ இறைவனோ இறை தூதரோ ஒரு விளக்கம் தராத நாம எப்படி விளக்கம் அளிக்க முடியும்? அப்போ அது தவறானது. இரண்டாவது, இந்த நோம்பு என்பது பணக்காரனா இருக்கிறாங்களே அவங்களை சோதிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க பசி, ஏழைகளுடைய பசியை உணரணும். இந்த இது கரெக்டா? ஆண்கள் சொல்லுங்க. ஏன் இல்ல, கேள்விக்கு நேரடி பதில். ஆண் பெண் கடமை. புரியல? ஓகே, ஏழை. அப்ப நேரடி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க, மாஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம், அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ இதை நாம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நிறைய மக்கள், நம்மை சார்ந்த மக்களே அதை ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அப்போ வருத்தமாக இருக்கும், என்னன்னா இன்னுமா அது அதனுடைய தெளிவு இல்லையான்ற மாதிரி தோணும். இந்த நோன்பு என்பது, ரமதான் நோன்பு என்பது அல்லாஹ் கடமையாக்கியது யாருக்கு? பணக்காரங்க மட்டும்தானா? கடமை நோன்பு யாருக்கெல்லாம் கடமை? யாரெல்லாம் அந்த நோன்பு வைப்பதற்கு சக்தி பெற்று இருக்கிறாரோ அவர் அனைவருக்கும் கடமை. அப்படித்தானே? சக்தி இல்லாதவங்க, முதுமை பருவத்தில் இருக்கிறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க, அல்லது ஒரு பால்குடி பெண்ணா இருக்கிறாங்க, அதாவது மொத்தமாக நோன்பு விதிவிலக்கா உள்ளவங்க அவங்க தனி. அவங்க யார் யாரு? வயதானவங்க, அவங்க நோன்பை வைக்க முடியாது, நோன்பை கடமை இல்லை, சக்தி இல்லாதவங்க. அடுத்து யாரு? நோயாளி, அவங்க நிரந்தர நோயாளி. மாஷா அல்லாஹ், நிரந்தர கேன்சரு, அது மாதிரி எந்த நோயெல்லாம் நிரந்தரமாக இருக்கோ அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அப்போ அதே மாதிரி இந்த நோன்பு அவங்க அப்போ விடலாம், ஆனால் பின்னாடி வைக்கிறவங்களுடைய லிஸ்ட்டும் இருக்கு. நாம் நோன்பு வைக்கலாம் நினைக்கும் போது ஒரு காய்ச்சலாக உடம்பு முடியாமல் போது அவங்க அந்த நோன்பை வேறொரு நாளை வைத்துக் கொள்ளலாம். அப்போ அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், பால்குடி பெண்களாக இருந்தால் அவங்க ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ நோன்பு வைக்கலன்னா அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்நாள் முடிகின்ற வரை நேரம் இருக்கு, அதற்குள்ளாக அவங்க நோன்பு என்ன செய்யணும்? வைக்கணும். அப்போ என்ன கான்செப்ட்னா, அப்போ நோன்பு என்பது இவங்களுக்கு கடமை இல்லை. யாருக்கு? அதை தீர்க்க முடியாத நோய் வயதானவங்களுக்கு நோன்பு அறவே கட்டாயம் இல்லை. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், நோயாளி, இவங்க அந்த நேரத்தில் வைக்க முடியாது, அதுக்கு அடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதை தவிர யாருக்கும் செலவு இல்லை. அப்படித்தானே? அப்படி இருந்தா ஏழைக்கு பணக்காரன் என்ன பிரிவு இருக்கு? அப்ப ஏழையும் நோன்பு வைக்கிறான், பணக்காரன் நோன்பு வைக்கிறான். அப்ப ஏழைகள் யாருடைய பசியை உணர்வாங்க? வறுமை கோட்டில் உள்ள ஏழைகளுக்கு கடமையே இல்லையா? அப்ப நோன்பு என்பது பொதுவாக எல்லாரும் கடமை தான். அப்ப இந்த கான்செப்ட் என்பதோ இது ஒரு தவறான கான்செப்ட். இரண்டாவது, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக நோன்புலாம் கிடையாது. எல்லாருமே பசி அந்த நேரத்தில் உணர்வுதான் செய்யறோம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. இதுல முக்கியமான கான்செப்ட், அந்த ரமதானுக்கு பிறகு இந்த ஏழைகள் மகிழ்ச்சி அடையணுமா இல்லை? என்னது?
ஏழைகள் மகிழ்ச்சி என்று சொன்னால், இந்த ரமதான் மாதத்தில் முடியக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கா இல்லையா, அதில் தான் ஏழைகள் மகிழ்ச்சி. என்ன நிகழ்வு? ஃபித்ரா. இதை வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா இதில் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன நோக்கம்? தெளிவான நோக்கம் ஒன்றே ஒன்று தான், இல்லை அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இரையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நோன்பு. இந்த இரையச்சத்தை பற்றி நாம் பல செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த ஆயத்துகள், அது அரபியில் சொன்னாலும் ஓகே, தமிழில் சொன்னாலும் ஓகே. இரையச்சத்தை பற்றி பிரதானமாக உள்ள ஆயத்து, தலையாய முக்கியமான ஆயத்து, ஆண்கள் பெண்கள் யாரோ ஒருத்தங்க தாய்களாக இருந்தால் சொல்லாதீங்க. குர்பானியா சொல்லுங்க, என்ன குர்பான்? அதில் என்ன இருக்கு? அது குர்பானிக்கான இரையச்சம் வேறு. நான் கேட்கறது என்னன்னா, இரையச்சத்தில் பிரதானமான ஒரு ஆயத்து, நிறைய ஆயத்து இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆயத்து. அல்லது உங்களுக்கு என்ன ஆயத்தம் சொல்லுமா? மாஷா அல்லா, மாஷா அல்லா. நபி அவர்கள், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னார், இறைவன் உங்களுடைய வெக்கஸ்தலங்களை மறைப்பதற்காக ஆடையை வழங்கினான். அப்பேற்பட்ட ஆடைகள்ல சிறந்த ஆடை என்பது லிபாசு தக்வா, இரையச்சம் என்னும் ஆடை. இதில் என்ன நாம கவனிக்கணும்னா, நம்ம ஆடையை போடுறோம்ல, ட்ரெஸ் போடுறோம்ல, காரணம் இறைவன் சொல்லிட்டான், நம்முடைய மறை உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்பதற்கான ஆடை. அப்போ இரையச்சத்தை அல்லாஹ் ஆடை என்பதற்கு சொல்வதற்கான காரணமே என்ன? நாம் எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான். அந்த ஒரு ஆடை இருக்கா இல்லையா, அந்த ஆடை இருக்கும் பட்சத்தில், அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பாளன் இருக்கும்போது எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ் பயந்திருப்போமா இல்லையா? அப்போ இரையச்சம் என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது, அதை நாம் போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கணும். இது முக்கியமானது. அதே மாதிரி இறைவன் யாரை அதிகம் நேசிப்பான் தெரியுமா? ஆமா, அதுமே இப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபைனல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் இரையச்சவாதிகளை விரும்புகிறான். அதே போன்று இறைவன் யாருடைய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வான்? இஹ்லாஸ். என்னமா புரியல? நான் எதை பத்தி கேட்கிறேனோ அதானே இருக்கும், இரையச்சம் தானே இருக்கும். இறைவன் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து, இன்னமா ஆயத்தை கப்பலல்லாஹு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம். அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொள்வார்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாம் மினல் முத்தகீன், அவங்க யாரு? இரையச்சவாதிகள் தான். அப்ப அல்லாஹ் ஒருவரை தேர்வு செய்கிறான், சொர்க்கவாதியாக அவரை தீர்மானிக்கிறான். அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை, ஏனைய நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறான். அது எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பானது, முதன்மையானது அவர் யார் என்று கேட்டால் மினல் முத்தகீன், அவரே இரையச்சவாதிகளாக இருப்பார். அப்ப இந்த 30 நாள் ரமலானை அடைய போறோம் என்றால் நமக்கான மிக முக்கியமான ஒரு விஷயமே, இத்தனை நாட்களாக இரையச்சவாதிகளாக இல்லை என்பது அர்த்தம் இல்லை. அந்த இரையச்சம் என்ன ஆகலாம்? குறைந்திருக்கலாம், அது சில நேரங்களில் இல்லாமல் சென்றிருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு ஒரு கெடுபடியாக இந்த 30 நாள் இந்த இரையச்சம், இந்த தக்குவா என்பது, அது எல்லா நேரங்களும் நம்ம எப்படி பிடித்திருக்கும்? இப்போ நாம் காலையில் சஹர் உணவு சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க யோசிப்போமா இல்லையா? 4 பேர் பார்க்குறாங்கன்னு யோசிப்போமா? யாருமே இல்லைனா கூட குடிக்க மாட்டோமா? இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குடிப்போம். யாருமே பார்த்தீங்கன்னா அவர் பல பாவங்களை செய்யக்கூடியவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட அந்த இறை கட்டளை மீறி தண்ணி குடிக்கிறதோ உணவு சாப்பிடுறதோ இருக்காது. காரணம் என்ன? அந்த இரையச்சம் என்பது அவருக்கு ஒரு ஆடையாக இருக்கு. அல்லாஹ் பார்க்குறான், நம்ம யாருமே இல்லைனா கூட தண்ணி குடி, அந்த ஒரு சிந்தனை ஏற்படுதா இல்லையா? அவர் அப்பேற்பட்ட நபர் அந்த ரமதான்ல வியாபாரத்தில் எப்படி இருப்பார்? தொழுகையில எப்படி இருப்பார்? பிறர் மக்களிடத்தில் பேசுவதில் எப்படி இருப்பார்? நபி அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, நாம் நோன்பு வைத்திருக்கும் போது யாரேனும் சண்டை வந்தால் நான்
நோன்பு வைத்திருக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இரையச்சம் என்பது ஒரு பாதுகாப்பு அரண். அப்ப இந்த 30 நாள் அந்த இரையச்சம் என்ற விஷயத்தை இறைவன் 100% அளவுக்கு என்ன செய்யறான்? நமக்கு ஃபுல் சார்ஜ் அல்லாஹ் தரான். அப்ப இப்பேற்பட்ட அந்த மாதத்தை அடைந்து இந்த இரையச்சம் என்னும் அந்த பயிற்சியை, ஆனால் அந்த மாதத்திலே அந்த ஒவ்வொரு நாள் நோன்பு வைத்து முடிக்கக்கூடிய நேரத்திலே சில பேர் இரையச்சத்தை தூக்கி வீசிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வார்னா, நோன்பு வைக்க வைக்கும் தண்ணி எதுவுமே இருக்காது. அப்படி நோன்பு முடிஞ்ச உடனே நோன்பு கஞ்சிலாம் குடிச்சிட்டு டீக்கல் ஒரு சிகரெட் இழுக்கிறது. இது என்ன இரையச்சம்? இப்படிப்பட்ட இரையச்சம் அது என்ன? யாருக்கா? அது பொய் தானே. அது மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன், அதனால தண்ணி குடிச்சா தப்பாயிரும், மக்கள் பார்த்துருவாங்களே, ஏதோ ஒரு. இப்போ இது இரையச்சமா? இது போய் வேணும். அது மாதிரியான நிலை ஏற்படக்கூடாது. எப்படி அந்த ஒரு சில மணி நேரம் பல பாவமான காரியங்களை செய்யாமல் இருந்தோமோ, அந்த நோம்பை திறந்தவுடனே எல்லா பாவத்தையும் செய்யறது அர்த்தம் கிடையாது. அது அந்த நேரத்திற்கான பயிற்சி. 30 நாள் பயிற்சி. ஒரு நாள் நம்ம அடுத்தடுத்து நாட்களை பயிற்சி இருக்க முடியாதனால தான் அல்லாஹ் ஒரு 30 நாள் பிராக்டிஸா அல்லாஹ் அதை வலுவாக கொடுக்குறான். அது மீதமுள்ள மாதங்களை தொடரும் என்பதற்காக. சில பேருக்கு அடுத்த மகரிப்பில் இருந்தே இல்லைன்னா என்னத்தை சொல்றது, எங்க போய் முற்றுறது? இப்போ நாம இந்த விஷயத்துல, இந்த தக்குவா என்ற இரையற்ற விஷயத்துல நாம் அதிக பேணுதல் இருக்கணும். அடுத்து நோன்பு பத்தி நபி அவர்கள் சொன்ன பல சிறப்பிற்குரிய தகவல் அது உங்களிடத்துல கேட்கிறேன். என்ன செய்தி? நபி அவர்கள் நோன்பு பத்தி நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அல்லாஹ் இதற்கு நன்மை தருவான். அது மாதிரி வேற என்ன நன்மை இருக்கு? ஒரு நோன்பு வைத்தால் 70 ஆண்டா? 70,000 70 ஆண்டு. சரி, வேற? நான் நோம்பாளியை பத்தி இன்னும் வரல. நோம்பு பத்தி ஆண்கள் பெண்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, மன் சாம ரமலான், யார் ஒருவர் ரமலான்ல ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் உறுதியோடு நன்மை எதிர்பார்த்து யார் நோன்பு வைக்கிறாரோ, குஃபீர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் முந்தைய செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கிறோம்ல, அது எந்த அளவுக்கான பாவ பரிகாரம்னா, முந்தி செஞ்ச அந்த பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரம். எப்போ? குறிப்பிட்டு ரமலான்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, மன்சாம ரமலான், யார் ரமலானில் நோன்பு வைக்கிறாரோ ஈமான் உறுதியோடு, வஹ்திசாபன் நன்மை எதிர்பார்த்து, அதான முக்கியம், நன்மை எதிர்பார்த்து, கடமைக்கு இல்லாம எல்லாரும் வைக்கிறானா அந்த கடமை என்ற எண்ணம் இல்லாம எனக்கு அல்லாஹ் நன்மை தருவான், கூலியை கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு ஒருவர் வைக்கும் பட்சத்தில் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது புகாரில 38 இந்த ஹதீஸ் பார்க்கலாம். அடுத்து வேற அடுத்து என்னன்னா, சொல்லுங்கம்மா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஆமன பில்லாஹி வ பி ரசூலி, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு, அகாம ஸலாத் தொழுகை நிலைநிறுத்தி, சாம ரமலான் ரமலான் மாதத்தில் அவரை நோன்பு வைக்கிறாரோ, கான ஹக்கன் அல்லாஹ், அல்லாஹ்விற்கு அவர் கடமையை நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ் அவருக்கு செய்யக்கூடிய கடமை அயுதுகில் ஜன்னத்தை, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறான். அது இன்னொரு செய்தி, யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். இன்னொரு தகவல், யார் தொழுது இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாங்களோ அவரே அல்லாஹ்விற்கு கடமை செய்தார். எனவே அல்லாஹ்வுடைய கடமை அவருக்கு சொர்க்கத்தை நிச்சயமாக்கி விட்டான். இதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. அடுத்து நோம்பாளி, அதாவது நோன்பு வைத்திருக்கிறார்ல, அவருக்கான சிறப்பை பற்றி தெரிந்த தகவலை சொல்லுங்க. ஆரம்பத்திலே சகோதரர் சொல்லிட்டாரு, நோம்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது கஸ்தூரி மனத்தை விட ரொம்ப சூப்பரானது. அந்த 2 குழி என்னது?
நோம்பு திறக்கும் போது மறுமையில் என்ன கூலி? அல்லாஹ் பார்க்கிறது. சரி, அப்போ இந்த செய்தி நபி அவர்கள் சொல்கிறாங்க, வல்லதி நப்சி முஹம்மதினுடைய உயிர் யார் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ல குலூஃபு ஃபமி சாயிப், ஒரு நோம்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது அத்தியவோ இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக தூய்மையானது, மிரீஹில் மிஸ்க், அந்த கஸ்தூரி மனதை விட மிக தூய்மையானது ஒரு நோம்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய வாடை. இதையே அல்லாஹ் பர்டிகுலராக அந்த வாடையை குறிப்பிட்டு சொல்லணும். காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் நோன்பு வைத்திருக்கும் போது என்ன செய்யும்னா, அது நம்முடைய வாய் துர்நாற்றம் வீசும். எதனால? காலையில் சகர் சாப்பிட்டுட்டு பல்லு தேய்க்காமல் இருக்கிறனாலையா? அதனால கிடையாது. அது உணவு சாப்பிடாமல் இருக்கும்ல, அந்த உணவு குழல் என்பது சாப்பிட இல்லை என்றால் சில மணி நேரங்கள்னா அது ஒரு விதமான ஆசிடை சுரந்து அது துர்நாற்றம் வாயில் என்ன செய்யும், அந்த வாசம் வரும். அவை அல்லாஹ்வுடைய தூதர் இறைவன் இதை சிறப்பிக்கிறான். நமக்கு வேணா இது ஒரு என்னன்னா இது ஒரு வாடை வருது, சில பேர் அந்த வாடையை போக்குறதுக்காகவே பல்ல தேய்ச்சிக்கிட்டு வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் எப்பேற்பட்டது, நமக்கு வேணா அது துர்நாற்றமாக இருக்கலாம். கஸ்தூரி இருக்குல்ல, அந்த மனம் இருக்குல்ல, அந்த வாசனை, அது உண்மையான வாசனை. நம்மள அதிகமான பேர் அதை உணர்ந்திருக்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு காஸ்ட்லி. அதை விட அல்லாஹ்விற்கு மிக பிடித்தது, மிக தூய்மையானது என்பது ஒரு நோம்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பதை நபி அவர்கள் சொல்றாங்க. அதை தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லி சாயிமி, ஒரு நோம்பாளிக்கு என்பது ஃபர்ஹத்தானி, இரண்டு சந்தோஷங்கள் உள்ளது. ஒன்று இதா அத்தர ஃபரிஹ, அவர் நோன்பை திறக்கிறார், அப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறார். இன்னொன்று இதா லக்கிய ரப்பஹு, அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார், ஃபரிஹ பி சௌமிஹி, அதனால் தன் நோம்பினால் அவர் சந்தோஷம் அடைகிறார். என்ன அர்த்தம்? நோம்பை உல தூய்மையோடு வைத்தோம் என்றால் இந்த நோம்பு என்பது அல்லாஹ்வின் பக்கம் நம்மை சேர்க்கும், சொர்க்கத்தை நிச்சயமாக, அதான் அர்த்தம். இப்போ நோம்புனால ரெண்டு சந்தோஷம்ங்க அடியார்களுக்கு. அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும். ஒரு சந்தோஷம் எல்லாரும் கிடைக்கும், என்ன, அந்த நோன்பு துறக்கும் போது உள்ள சந்தோஷம். இன்னொன்று கிடைக்குமா இல்லையா இருந்தாலும் சந்தேகம். அது கிடைத்தால் மிகப்பெரிய பேர் அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ இதில் முதல் விஷயம் இருக்குல்ல, இதை அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தி என்ற பெயரில் இன்னைக்குமே, அதாவது அதை குறிப்பிட்ட அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், ரசூலா என்ன செஞ்சாங்க, நம்மளை விடுங்க, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பார்த்தீர்களா? இதான் அவர்கள் பதில். துவா கேட்டாங்க. துவா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதே கிடையாது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் விரைவாங்கன்னா இந்த துவா இருக்குங்க. இன்னும் நம்முடைய ஏகத்துவ மக்கள் இடத்துல இது ஒரு தவறான ஒரு புரிதலாகவே இருக்கு. கரெக்டாக நோன்பு திறக்கிற நேரத்தில் கையேந்துருது. துவா எந்த எல்லா நேரத்திலும் கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. அந்த நேரத்தில் அதை விட முக்கியமானது எது? அதுக்காக விரையணும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பயணத்தில் நோன்பு வைத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. சூரியன் மறைய துவங்கி விட்டது. மறைய கூட இல்லை, அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்துல மாவை குழச்சி கொண்டு வாங்க, நோம்பு நான் திறக்கணும். சஹாபாக்கள், நபி அவர்களே இன்னும் மறையில, இன்னும் டைம் ஸ்டார்ட் ஆகலே, அதனால் கொண்டு வாங்க. 3 முறை. அதன் பிறகு நபி என்ன செய்கிறாங்க, அது நோம்பை திறக்கிறாங்க. சஹாபாக்களும் திறக்கிறாங்க. பாருங்களேன், அப்போ சில நொடிகளுக்கு முன்னால், ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே நபி என்ன செய்கிறாங்க, நோம்பு திறக்க விரைவாக இருந்து நோம்பை திறக்கிறாங்க. அதாங்க, அப்படி விரையணுங்க. அது சந்தோஷமா நிகழ்வு. அப்போ பக்தி கூட கூடாது, அது பக்தியே கிடையாது. அந்த நேரத்தில் துவா, நான் என்ன கேட்குறேன், அப்படி துவா செஞ்சா துவா எதில் இருக்கும்? யா அல்லாஹ் பாவத்தை பற்றி கேட்டுரும். அடுத்து வடை பச்சி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லா இருக்கும், ஜூஸ் வரணும், வருமா இல்லையா? ஏன்னா பசி உயிரை கொண்டு இருக்கும்போது என்னத்தை பிரார்த்தனைக்கிறது? பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம்னா அது உள்ளத்திலிருந்து வரணும்ல. சும்மா வாயில் வந்தால் அது சரியாது. சரியான ஒரு நடைமுறை, அதை மாற்றி அமைக்க வேண்டும். விரையணும். எந்த அளவுக்கு விரையணும்? சில பிள்ளைங்க செய்வாங்க, அது பெரியவங்க தடுப்பாங்க. நோம்பு கஞ்சி வச்சிருவாங்க, வடை பஜ்ஜி வச்சிருவாங்க.
பையன் என்ன செய்வான், அவசர அவசரமாக சம்சா எடுப்பான், உடைப்பான், எடுத்து கஞ்சில் முக்குவான், ஒரு பிரட்டி மூடியை போடுவான், பாய் தள்ள தட்டுவேன், ஏன்டா அவசரப்படுற, அப்படிதான் பண்ணணும். அதான் சுண்ணத்து, அப்படிதான் விரையிடும். ஒரு நொடிக்கு முன்னால பாக சொல்ல குடிச்சாலும் தப்பு கிடையாது. நபி அவர்கள் இதற்கு முன்னுதாரணம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதராச்சே. விரையிடும் என்றால் அவ்வளவு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நம்ம கூட ஒரு வகையில் பரவாயில்லைங்க, இன்னும் மாறாத மனிதர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. சூரியனே மறைஞ்சிரும், இகாமத்து ஒரு சூரியன் மறைஞ்சி அது 10 நிமிஷம் ஆயிரும், அப்போதான் வாங்க சொல்லுவாங்க, அப்போதான் நோம்பு திறப்பாங்க. இது எவ்வளவு மனம் வேதனை, பார்க்கும் போதே ரொம்ப மன கஷ்டம். இன்னைக்குமே இப்படிதான் இருக்கீங்களா? நபி அவர்கள் அதற்காக விரைய சொல்றாங்க. அது நபி அவர்கள் விரைந்து முன்னுதாரணமாக நடத்தி காட்டி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்குமே அந்த சுண்ணத்தை கேட்டால் நாங்கள் சுண்ணத் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த சுண்ணத்தை பேண முடியல. அப்போ என்ன, அதில் வேற இப்படி செய்யக்கூடிய நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டியா, அல்லாவுக்காக இத்தனை மணி நேரம் பொருத்தம், இப்போ பொறுக்க கூடாது விரையணும் யார் சொல்லிட்டா? அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க, நான் விரைய தான் செய்வேன். அப்போ என்ன அது, அதான சுண்ணத்து. அப்படி நாம நம்முடைய இந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து அதற்காக விரைய வேண்டும். அந்த நேரத்தில் உட்கார்ந்து துவா கேட்பதெல்லாம் அது சரியான நிலை கிடையாது. அடுத்து அதான் எதுவாக இருந்தாலும் விரைகிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம். தஸ்பீஹு, துவா, தக்பீரு இதெல்லாம் நன்மைகள் தான், மாற்று கருத்து இல்லை, செஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஆனால் அதை விட எதில் நம்ம ஒரு கவனம் இருக்கணும்னா, எப்போ நம்ம எடுத்து தண்ணியை குடிப்போம், பேச்சம்பழம் சாப்பிடுவோம், அதெல்லாம் விரையணும். ரசூல் அப்படியே விரைந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க, அதான் உண்மை. அடுத்து இன்னும் வேற தகவல், இந்த நோன்பை பற்றி நபி அவர்கள் சொன்ன பல சிறப்புகளில் நான் விட்ட வேற ஏதாவது தகவல் இருக்கா? நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த நோன்பு என்பது அது அசியாமோ ஜுன்னத்தும் மினன்னார், ஒரு நோன்பு என்பது நரகத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு ஷீல்டு, ஒரு கேடயம். அது எப்படி நபி அவங்க வளர்க்குறாங்கன்னா, ஜுன்னத்தி அகதிக்கும் மினல் கித்தால், போர்க்களத்தில் ஒருவரை காக்கக்கூடிய அந்த ஒரு கேடயம் ஷீல்டு இருக்குமா இல்லையா, அது மாதிரி நம்மை நாளை நரகத்தில் காக்கக்கூடிய கேடயம் எது? இந்த நோன்பு தான். நரகத்தை விட்டு முழுவதும் நம்மை காக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேடயம் நோன்பு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குறிப்பிட்ட இந்த ரமதான் மாதத்தில் பல செய்திகள் நமக்கு சொல்றாங்க. இந்த ரமதான் மாதம் முதல் நாள் வந்தாலே என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். என்ன ஏற்படும்? சொர்க்கம் என்னது? தெளிவாக சொல்லுங்கம்மா, தைரியமாக சொல்லுங்க. சரி, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். யார? மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா கான அவ்வளவு லைலத் மின் ஷஹர் ரமதான், இந்த ரமதான் மாதத்தில் முதல் இரவு வந்த உடனே, இப்போ இன்னைக்கு 29 வச்சுக்கோங்களேன், ஷாபான் 20 பிறையை பார்க்குறோம், பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது நரகம் மூடப்பட்டு சொர்க்கம் திறக்கப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுறான் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இருக்குல்ல, இதை எப்படி விளங்குறது? அவனா நரகம் மூடிரும், சொர்க்கம் திறந்துருமா? இருக்கிற ஷைத்தான் அல்லாஹ் மொத்தமாக இடத்துல கைது பண்ணி பெரிய பெரிய சங்கிலியால் 70 மூணு சங்கிலியால் அல்லாஹ் ஒரு கூட்டை போட்டு வச்சிருவானா? அதுக்கு என்ன விளக்கம்? அது எப்படி நாம் அதை அமல் புரிஞ்சுக்கிறது எப்படி? அந்த செய்தியை நான் முழுவதும் சொல்லிடுறேன். அதாவது இது மாதிரி சில ஷைத்தான்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களை சிறை பிடித்து விடுகிறான். குல்லிலத் அபுவாபு நார், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது. ஃபலம் இஃப்தஹ் மின்ஹா பாபு, அதனுடைய கதவுகள் திறக்கப்படாது, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டு அடுத்து நபி அவர்கள் சொல்றாங்க, யா பாகில் ஹைர், நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்பில், நீ விரைந்து வா. யா பாகி ஷர், பாவத்தை செய்யக்கூடியவனே, அக்சீர், உன் பாவத்தை குறைத்துக்கொள், செய்யாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. முழுவதும் சொல்லிட்டேன். இப்போ இது எப்படி விளங்குறது?
பதில் ஹதீஸிலே இருக்கு. அதாவது நரகம் மூடப்பட்டு சொர்க்கம் திறக்கப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுறான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? புரியல. சரி, ஆனா அதுக்கடுத்து அந்த ஷைத்தான் வந்துருது திருப்பியும். அப்ப இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தி, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி பொருத்தமா இருக்கணும்ல. என்னன்னா, அதாவது ஷைத்தான் விலங்கிடப்படுவதும், அதே மாதிரி நரக வாசல் மூடப்படுது, சொர்க்கவாசல், இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் சொல்றாங்க, அந்த ஒரு நபரை குறித்து நன்மைகளை செய்யக்கூடியவர்களே நன்மைகளை அதிகம் செய்யுங்கள், பாவத்தை செய்யக்கூடியவர்களே உங்கள் பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்களை விட அழகிய விளக்கம் யாரும் இல்லை. நபி அவர்களே அழகா சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்னா, ஷைத்தான் விலங்கிடப்படுறான்னு சொன்னா பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் செய்யாத பாவங்களால யாருக்கு வேலை இல்லாம போகுது? யார் விலங்கிடப்படுறான்? ஷைத்தான் விலங்கிடப்படுறான். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியம் எதை நோக்கி இருக்கிறது? சொர்க்கத்தை நோக்கி இருக்கிறது. எதை நோக்கி இல்லை? நரகத்தை நோக்கி இல்லை. அதுதான் அதனுடைய கான்செப்ட். நபி அவர்கள் சொல்றாங்கன்னா அதனுடைய விளக்கமே இதுதான். அப்ப நன்மையை செய்யக்கூடியவர்கள் இன்னும் அதிகமா செய்யுங்க, பாவமான காரியத்தை செய்யறவங்க பாவத்தை முற்றிலும் குறைத்துக் கொள்ளுங்க. ஷைத்தான் அங்கே விலங்கிடப்படுவானா இல்லையா? அப்ப மொத்தத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுறானா? அல்லாஹ் கூட்டப்படல, நாம் ஒவ்வொருவருமே பாவமான காரியங்களை செய்யாமல் இருந்தால் அங்கே ஷைத்தான் விலங்கிடப்படுறான். அதுதான் நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் விளங்கக்கூடிய விதம். அதே மாதிரி இன்னொரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், இது அருமையான செய்தி, புகாரில 2840வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் செய்தியை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் சாம யௌமன், யார் அதாவது ஒரு நோன்பு வைக்கிறாரோ, ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக ஒரு நோன்பை யார் வைக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் அவருடைய முகத்தை திருப்பி விடுகிறான், அனின்னார், நரகத்தை விட்டும் அல்லாஹ் திருப்பி விடுகிறான், 70 ஹரீஃபா, 70 ஆண்டுகள் தொலைவாக அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான். அதாவது அந்த யார் ஒருவர் நோன்பு வைக்கிறாரோ அந்த ஒரு நோம்பிற்காக, அதாவது 70 ஹரீஃபா, 70,000 ஆண்டுகளை அந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய முகத்தை தூரமாக்கி விடுகிறான். இப்போ ஒரு நோன்பு எவ்வளோ பெரிய வெயிட் பாருங்களேன். இவ்வளோ நம்ம பார்த்த எல்லா செய்திகளுமே நபி அவர்கள் மொத்தமாக 30 நோம்புக்கு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அது என்ன, எத்தனை நன்மையை நாம் லிஸ்ட் போட்டு சொன்னாலும் சரி, எல்லாமே எதுக்கான கணக்கு, எதுக்கான கால்குலேஷன்? ஒரே ஒரு நோம்புக்கான கால்குலேஷன். ஒரு நோன்பு வச்சா அது அல்லாஹ் எவ்வளோ கூலி வேணால் தருவான். அது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய அமல். ஒரு நோம்புனால வேற என்னென்ன விஷயங்கள் வருது? இப்படி 70,000 ஆண்டுகள் நம்முடைய முகத்தை இறைவன் நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறார். வேற நம்ம மேலே சொன்ன தகவல், ரையான் வாசல் திறக்கப்படுகிறது, அது சொர்க்கத்திற்கான. அதாவது நோம்பாளிகள் அல்லாஹ் ஒவ்வொருவருக்குமே ஒரு வாசலை வைத்திருக்கிறார் சொர்க்கத்தில். நோம்பாளிக்கான வாசல் என்னது? ரையான் என்ற வாசல். அதிகமாக தங்களுடைய நோன்பை அல்லாஹ்விற்காக வைத்து அந்த நோம்பாளி என்ற பெயர் வாங்கியவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ரையான் வாசல்ல அல்லாஹ் நுழை வைப்பான். அது மாதிரி வேற மேலே சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு நோம்பையும் அல்லாஹ் பர்டிகுலர் சொல்லி இந்த நன்மையை சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு நோம்புக்கே இவ்வளவு தகவல்னா அப்ப அந்த ஒவ்வொரு நோம்பை நம்ம கடைப்பிடிச்சு அழகான முறையில் தொழுது அந்த இரவு தொழுகையெல்லாம் முடித்து, இதை விட மிக மிக பெரிய அமல் எது? அந்த ரமதான்ல லைலத்துல் கத்ர் இரவு இருக்கா இல்லையா? அது எவ்வளவு சிறப்பிற்குரிய அமல். 1000 மாதங்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இதை அல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்னவென்று தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது எது? இந்த ஒரு நாள் அந்த ஒற்றைப்படையில 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள், அதில் ஏதேனும் ஒரு நாள் அல்லாஹ் சொன்ன அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த லைலத்துல் கத்ர் இதற்கு அது நாம் அடைந்தோம் என்றால் 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்போ இவ்வளவு நன்மைகளுடைய கஜானா, அதனுடைய மொத்தமே இந்த ரமதான் மாதம் தான். அதை தவற விட்டுவிடக் கூடாது.
நாம நோம்பில் அலட்சியம் காட்டிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த ரமதான் மாதத்தில் என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதப்பட்ட அந்த குர்ஆன் ஆயத்துக்களை மீண்டும் மீண்டும் ஓதுவாங்களா. நபி அவர்கள் அந்த ரமதான் மாதத்தில் அந்த செய்தி வருது, ஏனைய மாதங்கள் செய்த தர்மங்களை விட நபி அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக தர்மங்கள் செய்வாங்க. எந்த அளவுக்கு? புயல் காற்றினுடைய வேகத்தை விட அதிகம் தர்மம் செய்வார்கள். அப்போ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு கொண்டு விளங்கி கொண்டு இந்த ரமதான் மாதத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை அடைந்து அதில் அதிக முடிந்த அளவுக்கு எவ்வளவு அமல்களை நம்மால் குமிக்க முடியுமோ, சேகரிக்க முடியுமோ, சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு அமல்களை நாம் சேர்த்து நாளை அதாவது ரமதான் மாதத்தோடு நின்றுவிடக் கூடாது. அதான் முக்கியம். என்னன்னா நபி அவங்க இது மொத்தத்துக்குமே ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு அமல்களில் பிடித்தது இது. நபி அவங்க ரமதான் மாதத்தை சொல்லலை, நோம்ப சொல்லலை, வேற என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சு. மாஷா அல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, எந்த அமலை நீங்க செய்கிறீங்களோ அது கால அதுவமுகா, அதை தொடர்ச்சியாக செய்வதால் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது. ரமதான்ல மட்டும் இரவு தொழுகை தொழுதுட்டு மற்ற நாட்கள் அப்படியே விட்டா அது ரமதான் தொழுதா அல்லாஹ் விருப்பத்திற்குரிய நிலை கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்கிறோம்னா அது முடிந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முடிகின்ற வரை அது சின்ன அமலாக தான் பிரச்சனை இல்லை. இரவு தொழுகை தான் கிடையாது. உதாரணமா ரமதான்ல ஒரு சுன்னத்தை பேணி தொழுகிறோம். சின்ன சுன்னத்து என்ன சுன்னத்துனா ஃபஜருடைய முன் சுன்னத்து, அது ஏதாவது ஒரு சுன்னத்தை வச்சுக்கோங்களேன், அது 2 ரக்காயத்து நாம் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் எப்படி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் விடாம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் செய்தால் அந்த 2 ரக்காயத்து என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தது. இதனாலே சில சஹாபாக்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அவங்களை அழைச்சி, பா உன்னுடைய செருப்போசிய சொர்க்கத்தில் கேட்டப்பா அப்படி என்னப்பா அமல் செஞ்ச? அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், நான் ஒன்றும் பெருசாக செய்ய அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்பெல்லாம் ஒரு செய்யணும் அப்போ எல்லாம் ஒரு 2 ரக்காயத்தை தொழுதுருவேன். அப்போ இது சின்ன அமல் தானே. ஆனால் அது அவர் என்ன செஞ்சார்? வாழ்க்கை முழுக்க விடலை. அவ்வளோதான். ஏதோ அதுக்குன்னு இரவு தொழுகை லுகா தொழுகை அப்படி தொழுதாதான் அப்படி கிடையாது. அது நன்மை தான், மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய சக்திக்கு ஆண்டு முழுக்க செய்ய முடியுமா என்று ஒரு முடிவுக்கு வந்து அது சின்ன அமலாக இருந்தாலும் அதை விடாமல் செய்யக்கூடிய இஸ்லாமியர்களாக நாம் இருந்து நாளை மறுமை நாளில் இவ்வளவு அமல்களை கொண்டு வந்து நிற்கும் போது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. ஆரம்பத்தில் சொன்ன அந்த 2 அந்த அமல் சம்பந்தமான எச்சரிக்கை உள்ளத்திலே பதிய வைத்து இந்த ரமதான் மாதத்தில் அதிக நன்மைகளை செய்து நபி அவர்கள் சொன்னார்களே, எவன் ஒருவனுக்கு இந்த ரமதான் மாதம் கடந்து போகும்போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகி விடுவான் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்களோ, அந்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த ரமதான் மாதம் இன்ஷா அல்லாஹ் நான் அடைகிறேன், நன்மைகளை செய்கிறேன், கட்டாயம் என்னுடைய பாவங்கள் இறைவன் மன்னிப்பான். அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த ரமதான் என்பதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.